நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டு 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது நாள், அதுவும் முதலாவது ஓய்வு நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய சபையினுடைய கருப்பொருள் கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்படுதல் என்று சொல்லக்கூடியதான் இந்த வருடத்தினுடைய நம்முடைய கருப்பொருள். பி ரூட்டட் அண்ட் பில்ட் அப் இன் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கருப்பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளின் கீழ் நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். போன மாதம் ஜனவரி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது டினை யுவர் செல்ஃப், தன்னைத்தான் வெறுத்தல் என்ற தலைப்பில் நாம் செய்திகளை நாம் கேட்டோம். இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், தீம் என்னவென்றால், லெட் கிரைஸ்ட் பி ஃபார்ம்ட் இன் யூ, கிறிஸ்து உங்களில் உருவாகட்டும் என்பதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கருப்பொருள். இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் கிறிஸ்து உங்களில் உருவாகட்டும் என்றால் என்ன பொருள் என்று சொல்லிக்கொண்டு காலையில் போதகர் நம்மோடு பேசினார். முதலாவது செய்தியாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் எதற்காக நம்மை ரட்சித்தாரே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக நாம் மாறுவதற்காக, அவருடைய சமூகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை நிறுத்துவதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கின்றார். அதன் வழியாக தேவன் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த கருப்பொருள் நமக்கு சொல்கின்றது. அப்படி என்றால் நம்முடைய வெளிப்புறமாக நாம் சீஷர்களாக இருக்க வேண்டுமே என்றால், உள்ளாக நம்முடைய மனமானது, நம்முடைய சிந்தை செயல்களானது மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவண்ணமாக தான் இன்றைக்கு இந்த மாலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படிதல் மற்றும் அர்ப்பணித்தல் மூலம் உங்களில் கிறிஸ்து உருவாகுதல். கிறிஸ்து நம்மில் உருவாதுதான் கருப்பொருளானால் அது எப்படி என்றால், கீழ்ப்படிதல் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலமாக கிறிஸ்து நம்மில் எப்படி உருவாக முடியும் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு மாலை வேளையில் நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து நாம் செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். பாருங்கள், இங்கே பார்க்கின்ற பொழுது 2 காரியங்கள், ஒன்று நாம் கீழ்ப்படுகின்றது, மற்றொன்று நாம் அர்ப்பணித்தது. ஒபீடியன்ஸ் அண்ட் சரண்டர் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கீழ்ப்படிதல் என்றால் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிதல். அதேபோல் சரண்டர் என்று வருகின்ற பொழுதும் அதுவும் ஒரு விதமான கீழ்ப்படிதல் தான். ஆனால் 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்வேனே என்றால், ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு அது கீழ்ப்படியும். அந்த பிள்ளை 2 விதமான காரணங்கள் மூலமாக கீழ்ப்படியக்கூடும். ஒன்று, தன்னுடைய தகப்பனுக்கு பயந்து என்னை அடிப்பார் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை கீழ்ப்படியலாம். அல்லது இது என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய அம்மா என்னை பெற்றெடுத்து என்னை வளர்க்கின்றவர்கள், எனவே அவர்கள் சொல்வதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பிள்ளை என்ன செய்யலாமே என்றால் கீழ்ப்படியலாம். எனவே முதலாவது கீழ்ப்படிதல் அது சாதாரண கீழ்ப்படிதல். 2வதை நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் சரண்டர், அதுதான் அர்ப்பணிப்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு, ஒரு நபர் மேல் நான் அன்பு வைத்தால்தான் நாம் என்ன செய்வோமே என்றால் நாம் கீழ்ப்படிவோம், அதே போல் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தவராய், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய், அவர் தன்னைத்தாமே முற்றிலுமாக என்ன செய்கின்றாரே என்றால் அர்ப்பணிக்கின்றார். எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கின்றாரே என்றால் சிலுவையினுடைய மரணத்தின் அளவிற்கு அவர் அர்ப்பணிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, அது மாத்திரமல்ல கீழ்ப்படிந்தார் என்று சொல்லிக்கொண்டு
நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எந்த அளவுக்கு அவர் தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்து அவர் அர்ப்பணித்தார் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு என்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பினால். நம்மை வைத்த அன்பு அது மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அன்பு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவராய், தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய், அவருடைய சித்தத்தை என்ன செய்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் வந்து செய்து நமக்காக அவர் கல்வாரியில் மரிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களில் வந்து அவர் அன்புள்ளவராக இருக்கின்றார். அவர் அன்புள்ளவராக இருக்கின்றபடியினால் நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக, அது மாத்திரமல்ல, திரியேக தேவன் அவர்களிடையில் இருக்கின்ற அன்பின் காரணமாக அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கீழ்ப்படிவது மாத்திரம் கிடையாது, தன்னை முற்றிலுமாக அவர் அர்ப்பணித்து தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து நம்மை மீட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்திலிருந்து வாசிக்கின்றோம். எனவே கிறிஸ்துவானவர் நம்மில் அவர் உருவாக வேண்டுமே என்றால் கிறிஸ்துவனிடத்தில் காணப்படுகின்ற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவிடத்தில் காணப்படுகின்ற ஒரு குணாதிசயம் தான் இந்த அன்பு. அந்த அன்பின் மூலமாக தான் அவர் கீழ்ப்படுகின்றார், அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளக்கூடும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த மாலை வேளையில் கீழ்ப்படிதல் மற்றும் அர்ப்பணிப்பின் மூலமாக கிறிஸ்து நம்மில் உருவாகுதல் என்ற தலைப்பில் சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வசனங்கள் இன்றைக்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனங்கள். இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக அவர் பஸ்கா பண்டிகையை தன்னுடைய சீஷர்களோடு கொண்டாடுகின்றார். அப்பொழுதுதான் அவர் திருவிருந்தை நியமிக்கின்றார். பின்பு தன்னுடைய சீஷர்களோடு அவர் உரையாடுவார், சில காரியங்களை அவர்களுக்கு சொல்லுவார். என்ன சொல்வாரே என்றால், இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் அவர் சொல்லுவார். அவர் சொல்கின்ற பொழுது இந்த சீஷர்களுக்கு ஒரு கலக்கம். இவ்வளவு நாட்களும் 3 வருஷங்களுக்கு மேலாக தன்னோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றார். தனக்கு குருவாய், தனக்கு போதகராய் எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்து இவர்கள் அவருக்கு சீஷர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடீரென்று சொல்கின்றார், நான் உங்களை விட்டு நான் செல்ல இருக்கின்றேன். அப்பொழுது சீஷர்கள் அவர்களோடு பேசுவார்கள், நீர் சொல்லக்கூடாது, நீர் எங்கே சென்றாலும் நான் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது இப்பொழுது உங்களால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில காரியங்களை அங்கே சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்வாரே என்றால், நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும், நான் உங்களை விட்டு போகக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறதும் எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்களை திக்கற்றவளாக நான் விடமாட்டேன். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் இந்த நான் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை அவர்களோடு அவர் பகிர்ந்து கொள்வார். இந்த மாலை வேளையில் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த 3 வசனங்களிலிருந்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் உங்களோடு பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நாம் அனைவரும் நாம் சீஷர்களாக இருக்கின்றோம். எனவே சீஷர்களாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் அங்கே சொல்வார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்வார். அப்படி என்றால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உரியது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஒவ்வொரு சீஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எவ்ரி டிசைபிள் லவ்ஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். இந்த 21 முதல் 23 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 21வது வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படி சொல்கின்றது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். அவன் யார் என்றால் சீஷன். ஒவ்வொரு சீஷனும் என்னிடத்தில் அவன் அன்பாய் இருக்கிறான். 23, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அப்படி என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னில் அன்பாய் இருக்கின்றீர்கள், என்னை நேசிக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் சீஷராக இருக்கின்றோம். நாம் ஏற்கனவே அதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சீஷர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சீஷர்களும் என்ன செய்கின்றார்களே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தான் மரித்து உயிரோடு எழும்பின பின்பு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர் பேதுருவோடு பேசுவார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால்
15 முதல் 17 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது பேதுருவை பார்த்து அவர் கேட்பார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லிக்கொண்டு. பேதுரு மனதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, ஏனென்றால் பேதுருவுக்கு தெரியும் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றார், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஆனால் ஏன் இதை கேட்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன் என்று சொல்லுவார். அப்பொழுது என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று சொல்லிக்கொண்டு ஒரு கட்டளையும் கொடுப்பார். அது ஒரு தடவை அல்ல, அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 3 தடவை தன்னுடைய சீஷர்களாகிய பேதுருவை பார்த்து கேட்பார், நீ என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன சொல்வாரே என்றால், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன், நான் உம்மை நேசிக்கின்றேன் என்பது உமக்கும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், நாம் ஒவ்வொருவரும் சீஷராக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றோமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்கின்ற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியருக்கு எழுத நிருபத்தை அவர் முடிக்கின்றார். தேவ பிள்ளைகளுக்கு, திருச்சபையுடைய மக்களுக்கு எழுதுகின்றார். அவங்களை என்ன சொல்கின்றாரே என்றால், நீங்கள் கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் அழியாத, அப்படி என்றால் சின்சியர் லவ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம், அழியாத அன்புள்ளவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள், உண்மையான அன்புள்ளவர்களாய் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் கேள்வி, இந்த உண்மையான அன்பு என்றால் என்ன? அன்பு என்பது அல்லது லவ் என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்கின்ற பொழுது அது ஒரு இட்ஸ் a காமன் வேர்ட். அதாவது நம்ம பொதுவாக அதிகமாக உபயோகப்படுத்துகின்றது. நம்ம சில வேளைகளில் சில நல்ல சீனரியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஐ லவ் திஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம், இதை நான் நேசிக்கின்றேன், இது ரொம்ப அழகாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. பல நேரங்களில் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக உபயோகிப்போம். அது என்னவென்றால், நம்முடைய உணர்ச்சியின் மூலமாக நாம் ஒன்றை பார்க்கின்ற பொழுது அதை நாம் நேசிக்கின்றபடி, நன்றாக இருக்கின்றபடியினால், அது ஒருவேளை நம்முடைய கண்ணுக்கு நன்றாக இருக்கலாம், அல்லது ஒரு உணவாக இருக்கலாம். ஐ லவ் திஸ் ஃபுட் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவோம், இந்த உணவை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. அதெல்லாம் என்னவென்றால் நம்முடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஆனால் இந்த வேதம் சொல்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசம் அன்பு என்று சொல்கின்ற பொழுது அது எதை காண்பிக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உபாகமத்தை வாசிப்போமே என்றால் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. அப்படி என்றால் வேதம் எதிர்பார்க்கின்ற அன்பு என்று சொல்லக்கூடியதானது உணர்ச்சியின் மூலமாக வருகின்ற அன்பு கிடையாது. அது நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய மனதின் மூலமாக வந்து நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக இருக்கின்றது தான் வேதத்தினுடைய அன்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் நான் அன்பு வைக்கின்றேன் என்று நான் சொல்வேனே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக எதை செய்திருக்கின்றார் என்பதை என்னுடைய மனதிலிருந்து நான் உணர்ந்து கொண்டு, என்னுடைய இருதயத்திலிருந்து அவர் மேல் அன்பு வைத்து, நான் அதை என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளியே காட்டுவதுதான் அந்த அன்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேதத்தினுடைய அன்பு என்று வருகின்ற பொழுது அது நம்முடைய எமோஷனல் லவ் கிடையாது, அதாவது உணர்ச்சி பூர்வமாக வருகின்ற ஒரு அன்பு கிடையாது. அதற்கு மாறாக நம்முடைய முழு மனுஷனிலிருந்தும், நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து, நம்முடைய செயல்பாடுகளிலிருந்து வருகின்ற அன்பு என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பை தான் தேவன் இது யாருடைய அன்பு என்றால் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த அன்பை நாம் என்ன செய்து விட்டோமே என்றால், ஆதாமில் நாம் பாவத்தில் விழுகின்ற பொழுது அந்த அன்பை நாம் என்ன செய்து விட்டோமே என்றால் நாம் இழந்து விட்டோம். அந்த அன்பை நாம் திரும்ப என்ன செய்கின்றோமே என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது திரும்பவும் தேவனை நேசிப்பதற்கு, நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய சிந்தையின் மூலமாக, நம்முடைய செயலின் மூலமாக அவரை நேசிப்பதற்கு அந்த அன்பை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதம் எனக்கு சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கு. நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அதில் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். கவனமாக கேளுங்கள்.
எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை என்றால் நம்முடைய சிந்தை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த சிந்தை. ஆவியின் சிந்தை என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்னாடி இருக்கின்ற சிந்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாடி நாம் எப்படி இருந்தோமே என்றால், தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளுக்கு நம்மால் கீழ்ப்படியவும் இல்லை, நம்மால் கீழ்ப்படியவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் விரும்புகின்ற காரியங்களை, அவர் விரும்புகின்ற அன்பை நாம் அவரிடத்தில் செலுத்துவதற்குரிய அந்த பலத்தை, அந்த காரியத்தை என்ன செய்கின்றாரே என்றால் தேவன் நமக்கு கொடுக்கின்றார். நாம் 1 யோவானை வாசிப்போமே என்றால், 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 4ஆம் அதிகாரம் 7-8. கேளுங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு, வேதம் சொல்கின்ற அன்பானது எப்படி உண்டாயிருக்கிறது என்றால், அது தேவனால் உண்டாயிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கின்றார். எனவே இந்த அன்பானது, வேதம் சொல்கின்ற அன்பானது யாரிடத்தில் தான் இருக்கிறது என்றால், எவன் ஒருவன் தேவனை அறிந்திருக்கின்றானோ, எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றானோ அவனிடத்தில் தான் இந்த அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அன்பை குறித்து நாம் வாசிக்க வேண்டுமே என்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு மிகவும் பரிச்சயமான அதிகாரம். அன்பை குறித்து அதிகமாக சொல்கின்றது. நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அது எல்லாமே எதை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்குமே என்றால், நாம் செய்கின்ற காரியங்களை குறித்து, அந்த அன்பானது எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வந்திருப்பதை நம்மால் பார்க்கணும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள், அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அவர் என்ன செய்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, அதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நம்முடைய செயலின் மூலமாக, அப்படி என்றால் அவர் சொல்வதை நாம் செய்வதன் மூலமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எப்படி அன்றைக்கு இருந்த சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார்களோ, அதே போல் அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாமும் கூட அவரை நேசிக்கிறவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இப்போ காரணம், நாம் ஏன் அவரை இப்படி நேசிக்க வேண்டும், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும்? பாருங்கள், வேதத்தினுடைய அன்பு என்று சொல்லக்கூடியதானது உணர்ச்சி பூர்வமான அன்பு கிடையாது. இது நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய எண்ணத்திலிருந்து வருகின்ற அன்பு என்று சொல்லிக்கொண்டு நான் சொன்னேன். எனவே இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். பல காரணங்களை வேதம் சொல்கின்றது. முதலாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் ஏன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமே என்றால், அவர் முந்தி என்ன செய்திருக்கின்றார்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கின்றார். அவர் முதலாவது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் இன்றைக்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்கள், ஒரு நபர் நம்மிடத்தில் அன்பு கூறுகின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்வோமே என்றால், நம்ம ஈக்குவலாக அவர்களுக்கு நம்ம அந்த அன்பை செலுத்துவோம். இங்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், நாம் முதலாவது தேவனை நாம் அன்பு கூறவில்லை, அவர் முதலாவது என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கின்றார். அதே தான் இதை 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தில் வாசிக்க முடியும். வாசிக்கின்றேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, பாருங்கள் தெளிவாக சொல்கின்றார், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஏன் நாம் தேவனை நேசிக்கின்றோம்? ஏன் நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்கின்றது? அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் அந்த அன்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவன் முதலாவது நம்மை நேசித்து நம்மை மீட்கும்படியாக, நமக்கு கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினபடியினால் நாம் என்ன செய்கின்றோமே என்றால், நாம் அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அது எந்த அளவுக்கு அந்த நேசம் பாருங்கள். இந்த நேசம் எப்படி வெளிப்பட்டது? அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் கொடுத்திருக்கின்றார். நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், இன்றைக்கு நமக்கு ஆதார வசனத்துக்கு பின்பு 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு
ஒருவரிடத்திலும் இல்லை. இருக்கிற அன்பிலே பெரிய அன்பு என்னவென்றால், ஒருவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். அதுதான் உலகத்தில் இருக்கின்ற பெரிய அன்பு. நாம் என்ன வாசிக்கின்ற பொழுது கூட, நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் எப்படி சொல்கின்றது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்பட. தேவன் எப்படி தன்னுடைய அன்பை காட்டியிருக்கின்றாரே என்றால், நாம் பாவிகளாய் இருக்கையில், அப்படி என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கையில், அவருக்கு விரோதமாக நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கையில், அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதின் மூலமாக அவர் தன்னுடைய அன்பை காண்பித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஏன் கல்வாரிக்கு சென்றார்? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. அவர் நம்மேல் வைத்த அன்பினால் தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே நாம் ஏன் அன்பு செலுத்துகின்றோம் என்றால் இதுதான் காரணம். முதலாவது, தேவன் நம்மேல் அன்பு வைத்து நம்மை அனாதியில் தெரிந்து கொண்டு நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாடுகளை அவர்தாமே ஏற்றுக்கொண்டு கல்வாரியில் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்தபடியினால், அதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றபடியினால், அதுதான் நாம் அவரை நேசிப்பதற்கு காரணமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அன்பு தான் தேவன் எதிர்பார்க்கின்றது. அப்படி என்றால் அவர் என்ன செய்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக நாம் அவரை நேசிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா கிறிஸ்தவர்களும் யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, எனக்காக ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம். கவனமாக கேளுங்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். பாருங்கள், ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் அவன் யார் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் அவன் நரகத்துக்கு சொல்கின்றவன். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. எனவே தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கின்றோமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றவராக, அவரில் நாம் அன்பு கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படி என்றால் என்னவென்றால், நாம் இதுவரைக்கும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோமே என்றால் நமக்காக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையானது யாருக்காக இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் யாருக்காக இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். கவனமாக கேளுங்கள். 14-15. கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானித்திருக்கின்றோம். நாம் இன்றைக்கு பிழைத்திருக்கின்றோம். நாம் மரித்தவர்களாக இருந்தோம் ஒரு நாள் ஆவிக்குரிய விஷயத்தில். ஆனால் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கின்றோம். ஆனால் நாம் பிழைத்திருக்கின்றது யாருக்கென்று பிழைத்திருக்கின்றோம்? நமக்கென்று கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்காக, நமக்காக யார் மரித்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தாரோ அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைத்து நாம் என்ன செய்கின்றோமே என்றால் அவர் மேல் நாம் அன்பு வைத்தவர்களாக. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள். 21வது வசனத்தில் சொல்கின்றார், 23வது வசனத்தில் சொல்கின்றார். இதுதான் நமக்கும் கூட. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். எனவே அதை உணர்ந்த மக்களாய், நம்முடைய எண்ணத்திலும் சிந்தையிலும் இருந்து உணர்ந்த மக்களாய் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக. இரண்டாவதாக, இப்பொழுது கேள்வி, அப்படி என்றால் எப்படி? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கின்றேன், நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும்?
அதான் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு சீஷனும் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிவதன் மூலம் அவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சீஷனும் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிவதன் மூலம் அவர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துகின்றான். Every disciple expresses his love to Christ by obeying his commandments willingly. அப்படி என்றால் நாம் எப்படி அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகின்றோமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக. இங்கே நான் வாசிக்கின்ற பொழுது இந்த 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு எப்படி காண்பிப்பீர்களே என்றால் நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்ற பொழுது. அதான் 23வது வசனம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். இதை பாருங்கள். அப்படி என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படிதான் காண்பிக்க முடியுமே என்றால், நாம் வேண்டுமென்றால் சொல்லலாம், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் எளிது. நாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அதை எப்படிதான் காண்பிக்க முடியுமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவதன் மூலம். அதான் 15வது வசனத்தில், அதே 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுவார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு. இதுதான் அருமையானவர்களே நம்முடைய ரட்சிக்கும் விசுவாசம். பாருங்கள், நாம் விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். இந்த ரட்சிப்பினுடைய விசுவாசம் இது எப்படி நமக்கு தெரியும்? இந்த ரட்சிப்பினுடைய விசுவாசம் நமக்கு இருக்கிறது என்று எப்படி தெரியுமே என்றால் நாம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அதை வெளிக்காட்டுவது. தான் யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு 14 முதல் 17 வசனங்களில் அவர் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். எப்படி என்றால், உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்று எப்படி தெரியுமே என்றால் நீங்கள் உங்கள் செயல்களின் மூலமாக காண்பிப்பதன் மூலமாக. உங்களிடத்தில் செய்கைகள் இல்லை என்றால் விசுவாசம் இல்லை. பிசாசுக்கும் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே சொல்லிக்கொண்டு வருவார். நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த பகுதியை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோமே என்றால் அதை நாம் எப்படிதான் காண்பிக்க முடியும் என்றால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், நீ என்னை நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், ஒவ்வொரு சீஷனும் என்னை நேசிக்கிறான் என்பது எனக்கு தெரியும், அவன் என்ன செய்ய வேண்டுமே என்றால் என்னுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அருமையானவர்களே, நாம் ஒரு இடத்தில் அன்பு வைக்கின்ற பொழுது அந்த அன்பானது வாயின் மூலமாக இருக்கின்ற அன்பாக இருக்கக்கூடாது, அது செயல்பாட்டினுடைய அன்பாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம் நம்முடைய தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை எப்படி காண்பித்திருக்கின்றார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நாம் எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்த வசனம். தன்னுடைய குமாரனை அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு அன்பு வைத்தாரே என்றால் அதை எப்படி காண்பித்தாரே என்றால் தன்னுடைய குமாரனாகிய, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதன் மூலமாக என்ன செய்கின்றாரே என்றால் அன்பை தேவன் நமக்கு காண்பிக்கின்றார். எனவே தேவன் நம்ம வைத்த அன்பை எப்படி அவர் வெளிப்படுத்துகின்றாரே என்றால் தன்னுடைய செய்கையின் மூலமாக. எந்த செய்கையின் மூலமாக என்றால் நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அனுப்புகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இதே தான் நம்மால் வாசிக்க முடியும் 1 யோவானில் நாம் வாசிக்கின்ற பொழுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி நமக்கு தெரியும் தேவன் நம்மை நேசிக்கின்றார்? தேவன் நேசிக்கின்றார், நான் நண்பாயிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் சொல்கின்றார். எப்படி நமக்கு தெரியும்? அதை தான் தேவன் காண்பித்திருக்கின்றார். எப்படி காண்பித்திருக்கின்றாரே என்றால் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உலகத்திற்கு அவர் அனுப்பி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கின்றார். அது நமக்கு எப்படி தெரியும்? அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 25 27 வரை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் தேவன் அன்பு கூர்ந்து என்ன செய்தார்? சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தால் சுத்திகரிப்பதற்காக தன்னையே அதற்காக என்ன செய்தாரே என்றால் கல்வாரியில் கொடுக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேல் அவர் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை எப்படி காண்பிக்கின்றாரே என்றால் நமக்காக அவர் கல்வாரிக்கு சென்று
மரிப்பதன் மூலமாக என்ன செய்கின்றாரே என்று அவள் காண்பிக்கின்றார். பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை எப்படி காண்பிக்கின்றாரே என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினதன் மூலமாக காண்பிக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேல் அன்பு வைக்கிறோம் என்பதை எப்படி காண்பிக்கின்றோமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், எனக்கு தெரியும் நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அதை எப்படி காண்பிக்க வேண்டுமே என்றால் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு வைக்கிறோம் என்பதை எப்படி தான் நாம் காண்பிக்க முடியுமே என்றால் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக. அது ஒரே ஒரு வழியில்தான் நாம் தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறோம் என்பதை நம்மால் காண்பிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த கற்பனைகளை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். நாம் பழைய ஏற்பாட்டை வாசிக்கின்ற பொழுது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த 10 கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கின்றார். இந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்வார்களே என்றால், நாங்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இதன்படி நாங்கள் நிச்சயமாக செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனால் இந்த 20 முதல் 23 அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த 10 கற்பனைகளை அவர் கொடுப்பார். ஆனால் இந்த 10 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஒன்றை சொல்லிவிட்டு தான் கொடுப்பார். என்னவென்றால், உன்னை உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே, எனவே நான் என்ன செய்கின்றேனே என்றால் இந்த கட்டளைகளை உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், அந்த மக்களுக்கு மீட்பராயிருந்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்து அவர்களுக்கு ஆண்டவராயிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றபடியினால் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அந்த மக்கள் அவரை நேசிக்கின்றபடி நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கற்பனைகளை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய கட்டளைக்கும் அன்புக்கும் மிகவும் நெருக்கிய ஒரு தொடர்பு இருப்பதை நம்மால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். எனவே 10 கற்பனைகள், அது கற்பனைகள் கட்டளைகள் செய்ய வேண்டியது, அன்பு என்பது வேற என்பது கிடையவே கிடையாது. இந்த 10 கற்பனைகளும் எதை தான் காட்டுகிறது என்றால் அன்பை தான் காட்டுகிறது. நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 35 முதல் 40 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். ஒரு நியாயஸ்திரி வந்து ஒரு கேள்வி கேட்பார், 10 கற்பனைகளில் இருக்கிறதே, இந்த 10 கற்பனைகளில் எந்த கற்பனை பெரிய கற்பனை? 10 இருக்கின்ற பொழுது அது ஒன்று தான் பெரிதாக இருக்க முடியும். எனவே வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கேட்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்? பிரதான முதலாவது கட்டளை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ பலத்தோடு நீ அன்பு கூறுவாய என்பதுதான் பிரதான கட்டளை. அப்படி என்றால் பிரதான கட்டளை நீ யார் மேல் வைக்கின்ற அன்பு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல், தேவன் மேல் நீ வைக்கின்ற அன்பு. அதற்கு இணையாக இருக்கின்ற மற்ற கற்பனைகள் என்னவென்றால், நீ உன்னை நேசிக்கின்றது போல் நீ பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இந்த 10 கற்பனைகளில் முதலாவது இருக்கின்ற 4 கற்பனைகளையும் அது தேவன் மேல் நாம் வைக்கின்ற அன்பை காண்பிக்கின்றது. மீதி இருக்கின்ற 6 கற்பனைகளும் நாம் மற்ற மக்களிடத்தில் வைக்கின்ற அன்பை காண்பிக்கின்றது. எனவே கற்பனை 10 கற்பனைகள் எதை தான் காண்பிக்கின்றது என்றால் அன்பை தான் காண்பிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அங்கே நம்ம பார்க்க முடியும், தேவனிடத்தில் ஒருவன் அன்பு வைப்பானே என்றால் அவன் நிச்சயமாக என்ன செய்வானே என்றால் அவன் சகோதரனிடத்தில் அன்பு. அப்படி என்றால் 10 கற்பனைகளில் 4 கற்பனைகளை நாம் கைக்கொள்வோம் என்று சொல்வோமே என்றால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? மற்ற 6 கற்பனைகளையும் நாம் நிச்சயமாக நாம் கைக்கொள்வோம். எனவே தேவன் மேல் அன்பு வைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சகோதரன் மேல் அன்பு வைக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி சொல்வோமே என்றால் அது சரியால் கிடையாது. நான் வாசிக்கின்ற பொழுது கூட 1 யோவான் வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் பாருங்கள், வாசிக்கின்றேன். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்படி என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கின்றான், அவருடைய பிள்ளையாக இருக்கின்றான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்படி என்றால் நம்மை ரட்சித்த தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் ரட்சிக்கப்பட்ட மற்ற மக்களிடத்திலும் என்ன செய்கின்றான்? அன்பு கூறுகின்றான். அதுதான் 10 கற்பனை. 10 கற்பனை என்பது வேறு ஒன்றுமே கிடையாது, அது அன்பை குறித்து தான் பேசுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த 1 யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த 15வது வசனத்தில் அவர் அதான் சொல்வார். என்னவென்றால், நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய், நீ என்ன செய்ய வேண்டியது என்னவென்றால், நீ அதை எப்படி காண்பிக்க வேண்டுமே என்றால் நீ இந்த 10 கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் வாசிக்க முடியும். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே
அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கின்றது என்னவென்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க, நீங்கள் வாசித்து பாருங்கள், பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். அதிகமான நேரமாகிக் கொண்டு இருக்கின்றபடியினால் அதிகமான வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்பவில்லை. நீங்கள் வேதத்தை முழுமையாக வாசித்து பார்ப்பீர்களே என்றால் அன்புக்கும் 10 கற்பனைகளுக்கும் இடையில் பெரிய தொடர்பு இருக்கின்றது. இதை நம்மால் பிரிக்க முடியுமா என்றால் பிரிக்கவே முடியாது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீ என்னை நேசிக்கின்றாய், எனக்கு தெரியும். நீ என்னுடைய சீஷனாய் இருக்கின்றாய், என்னை நேசிக்கின்றாய். நீ இதை எப்படி வெளிக்காட்ட வேண்டுமே என்றால் என்னுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் இந்த 10 கற்பனைகளையும் நாம் என்ன செய்திருக்க வேண்டுமே என்றால் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த 10 கற்பனைகள் எவைகளை சொல்கின்றன, எவைகளை செய்யலாம், எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் தெளிவாக நாம் புரிந்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் இல்லை, நான் ஒரு அட்வைஸை மட்டும் சொல்லிவிடுகின்றேன். வெஸ்ட்மினிஸ்டர் ஷார்ட்டர் கேட்டகிசம், லார்ஜர் கேட்டகிசம் இருக்கின்றது. இந்த நாட்களிலும் கூட ஷார்ட்டர் கேட்டகிசம் நம்முடைய நியூஸ்ல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு கேள்வி இங்கே இருக்கும். நீங்கள் அதில் இருக்கின்றது, அதிலிருந்து இந்த 10 கற்பனைகள் எதை செய்ய சொல்கின்றது, எதை செய்ய சொல்லாது என்று சொல்லிக்கொண்டு, செய்யக்கூடாது என்று சொல்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அதில் பல கேள்விகள் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நாம் தேவன் மேல் அன்பு வைக்கின்றோம், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கின்றோம். இதை நாம் எப்படிதான் காட்ட வேண்டுமே என்றால் அன்பின் மூலமாக நாம் தேவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதன் மூலமாக, அதன் மூலமாக நாம் மற்ற மக்களை, மற்ற சகோதரர்களை நேசிப்பதன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் காட்ட முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனக்காக 2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். கவனமாக கேளுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றான். நீ எப்படி கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றாய், கட்டளைகளை நிறைவேற்றுகின்றாய் என்றால் நீ பிறனிடத்தில் அன்பு கூறுகின்ற பொழுது. தொடர்ந்து வாசியுங்கள். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கற்பனைகளும் பாருங்கள், இந்த 6 காரியங்களும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதில் தொகையாக அடங்கி இருக்கிறது. இதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் சொல்வார். கடந்த 10வது வசனத்தை வாசியுங்கள். பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்புதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எங்கேதான் இருக்கிறது என்றால் அன்பில் தான் இருக்கிறது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், எனக்கு தெரியும் நீங்கள் நேசிக்கின்றீர்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகின்றீர்கள், நீங்கள் அதை எப்படி காட்ட வேண்டுமே என்றால் நீங்கள் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அருமையானவர்களே, இதான் நமக்கும் கூட. நாம் அவருடைய சிஷ்யர்களாக இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே நாம் அவரிடத்தில் அன்புகின்றோம், இது உண்மை. ஆனால் இதை நாம் எப்படி வெளிக்காட்ட முடியும், இதை மற்ற மக்களுக்கு நாம் எப்படி காட்ட முடியும்? எப்படி காட்ட முடியுமே என்றால் இந்த 10 கற்பனைகளுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் அவரிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நாம் காண்பிக்கும். அதுதான் நாம் அவருக்கு நாம் கீழ்ப்படிதல், அதுதான் நம்மை அர்ப்பணிக்கின்றது. ஏன் நாம் கீழ்ப்படுகின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார், எனக்காக அவர் கல்வாரிக்கு சென்றிருக்கின்றார். எனவே அதை நினைத்துக் கொண்டு அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும்? இது நம்மிடத்தில் சில வேளைகளில் நம்மிடத்தில் கேள்வி வரலாம். ஏராளமான காரியங்கள் இருக்கின்றனவே, இவைகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகின்றது? பல மக்கள் பல காரியங்களை சொல்கின்றார்களே, நாம் எப்படி கீழ்ப்படுகின்றது என்று நாம் வருகின்ற பொழுது 2 காரியங்களை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். அருமையானவர்களே, பாருங்கள், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதம் சொல்வதற்கு நாம் நிச்சயமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாரம்பரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்றால் அந்த பாரம்பரியமானது வேதத்திற்கு ஒத்திருந்தால் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டியது கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். எனவே நாம் எவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்றால் இந்த வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்லியிருக்கின்ற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் முதலாவதாக.
இரண்டாவதாக, இதற்கு நாம் எப்படிதான் கீழ்ப்படிய வேண்டுமே என்றால், அவர் என்ன சொல்கின்றாரோ அதற்கு எந்த கேள்வியும் நாம் கேட்காமல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சொந்த புத்தியை நாம் உபயோகித்துக் கொண்டு, இது இப்படி இருக்கின்றதே, எனவே நாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு மீறுதலாக நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் சுருக்கமாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். அவர் அமலேக்கியரை என்ன செய்ய வேண்டுமே என்றால் முறியடிக்க வேண்டும். அங்கிருக்கின்ற எல்லா மிருகங்களையும் அவர்கள் கொண்டு போட வேண்டும். இதுதான் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை. இப்பொழுது சவுல் சொல்கின்றார், அமலேக்கரை முறியடிக்கின்றார். மிருகங்களை எல்லாம் கொல்லுகின்றாரா என்றால் எல்லாவற்றையும் கொல்லவில்லை. அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இந்த மிருகத்தில் நன்றாக கொழுமையாக இருக்கின்ற மிருகங்களை அவர்கள் எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது சாமுவேல் வருகின்றார். சவுலிடத்தில் வருகின்ற பொழுது சவுல் சொல்கின்றார், நீர் என்ன சொன்னீரோ, தேவன் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அவைகளை எல்லாம் நான் என்ன செய்திருக்கின்றேன், நான் செய்திருக்கின்றேன். அப்பொழுது சாமுவேல் கேட்பார், மாடு ஆடுகளுடைய சத்தம் கேட்கின்றதே, அது என்ன என்று சொல்லிக்கொண்டு சவுல் சொல்வார், அதுவா? அது நல்ல மிருகங்களை நாங்கள் எதற்கு கொண்டு வந்தோம்? உம்முடைய தேவனுக்கு பலி கொடுப்பதற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் அழிக்க சொல்லியிருந்தார், ஆனால் கொழுமையாக இருக்கின்றது எங்களுடைய தேவனுக்கு, உம்முடைய தேவனுக்கு நாங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய ஞானம். நம்முடைய ஞானம் என்ன சொல்லும்? இவைகள் நன்றாக இருக்கின்றதோ அவைகளை தேவனுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய கட்டளை என்ன? நீ எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்பொழுதுதான் அங்கே நான் சொல்கின்ற பொழுது சாமுவேல் அவரிடத்தில் சொல்லுவார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை எனக்காக வாசியுங்கள். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லிக்கொண்டு, பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம், அந்த பலிகள் முக்கியம் அல்ல. இந்த பலிதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய ஞானத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு. வேதம் என்ன சொல்கிறது? எனவே அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்கின்றதோ அது ஒருவேளை நம்முடைய ஞானத்துக்கு விரோதமாக இருந்தாலும் கூட, வேதம் சொல்கின்றபடியினால், அவருடைய கட்டளை அப்படி இருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் முடிக்கின்றேன், அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாம் அவர் மேல் நேசம் வைத்திருக்கின்றோம், அன்பு வைத்திருக்கின்றோம் என்பதை எப்படிதான் நாம் காண்பிக்க முடியுமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாக நான் கீழ்ப்படிவதன் மூலமாக. அப்படி என்றால் என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் கீழ்ப்படிவதன் மூலமாக எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார். எனக்காக கல்வாரிக்கு சென்று என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்திருக்கின்றார். அதன் மூலமாக நான் தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டவனாய் நாம் பரலோகத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். எனவே நான் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு, அவர் கொடுத்திருக்கின்ற அனைத்து கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம், எனவே அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு சீஷனும் கிறிஸ்துவுடன் எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எவரி டிசைபிள் ஹஸ் கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். ஒவ்வொரு சீஷனும் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடன் எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவருடைய கண்டக்ஷன் நான் உங்களிடத்தில் சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்களை விட்டு நான் சென்று விடுவேன் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு 18வது வசனத்தில் வந்து சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு, நான் எப்படி உங்களிடத்தில் வருவேன் என்று இங்கே அவர் சொல்லுவார். நான் வாசிக்கின்றேன் 21ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி, 21வது வசனத்தினுடைய பின்பகுதி. என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யார் ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கின்றானோ, அப்படி என்றால் எனக்கு சீஷனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, 23வது வசனம், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, நான் என்ன செய்வேனே என்றால் அவனோடு வந்து நான் வாசம் பண்ணி இருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார்,
அப்படி என்றால் நம் ஒவ்வொருவரோடும் அவர் என்ன செய்கின்றார் என்றால் வாசம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், நாம் வீட்டில் நாம் இருக்கின்றோம், ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வீட்டில் நம்முடைய கணவன் அல்லது மனைவி இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருப்போமே என்றால் அவர்களோடு எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அப்படி என்றால் நம்முடைய இன்ப துன்பங்களை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம், நம்முடைய நேரங்களை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதுதான் அருமையானவர்களே, நம்மோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகின்றபடியினால், நம்மிடத்தில் அவர் இருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவரோடு ஐக்கியம் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வாசிக்கின்ற பொழுது அவர் நமக்கு பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கின்றார், நான் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. பழைய ஏற்பாட்டில் நம்மால் வாசிக்க முடியும். ஏசாயா 41 அதிகாரத்தை 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, அல்லது 43 அதிகாரத்துடைய 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தாலும் சரி, நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 18 அதிகாரத்துடைய 20வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். மத்தேயு 28 அதிகாரத்துடைய கடைசி வசனங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரையிருந்தாலும் சதா காலமும் நான் உங்களோடு இருக்கின்றேன். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திரும்ப திரும்ப என்ன சொல்லி இருக்கின்றாரே என்றால், நான் உங்களோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் கேள்வி என்னவென்றால், எப்படி அவர் தன்னை நம்மோடு இருக்கின்றார்? இதை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியாதான் அவர் இங்கே சொல்லிக் கொண்டு வருவார். பாருங்கள், நான் எப்படி என்றால் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது 18ஆம் வசனத்தில் சொல்கின்றார், நான் திக்கற்றவர்களாக உங்களை விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது கேள்வி, இதை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றாரே, என்னுடைய சீஷைகளாக இருக்கின்றவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு அதை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம்முடைய கண்ணால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இருக்கின்றார், சரீரத்தில் அவர் பரலோகத்தில் இருக்கின்றார். ஆனால் தெய்வத்துவத்தில் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார். சில காரியங்களை நம்மால் கண்ணால் பார்க்க முடியும். பொதுவாக நம்மால் உணர்ந்து கொள்ள வேண்டுமே என்றால் நம்மால் ஒன்றில் கண்ணால் நம்ம பார்ப்போம், அல்லது நம்ம கையால் தொட்டு பார்ப்போம், அல்லது மூக்கால் முகர்ந்து பார்ப்போம். நம்முடைய 5 சென்ஸை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நாம் பார்ப்போம். ஆனால் சில காரியங்களை இந்த 5 புலன்களாலும் அறியப்படாமல் இருக்கின்ற காரியங்களும் உண்டு. குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஹேண்ட்ஃபோன் இருக்கின்றது. நம்முடைய ஹேண்ட்ஃபோனுக்கு யாரோ ஒருவர் எங்கே இருந்து பேசுகின்றது ஒரு மைக்ரோவேவ் வழியாக அது அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் வழியாக அது வருகின்றது. அதை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஆனால் எதுதான் அதை உணருமே என்றால் அந்த ரிசீவர் அந்த போனில் இருக்கின்ற பொழுது அது என்ன செய்யுமே என்றால் உணரும். அதுதான் இங்கேயும் கூட பரிசுத்த ஆவியானவர் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றதை நம்மால் எப்படிதான் உணர முடியுமே என்றால், நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கின்ற பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் உணர முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் நம்மோடு இருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் என்ன செய்வாரே என்றால் சொல்லிக்கொண்டு வருவார். நான் எப்படி வருவேன் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றேன் ஒரு சில வசனங்களை. 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது 16வது வசனம், அதில் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் சொல்கின்றேன், ஆனால் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை, உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளனை தேவன் என்ன செய்வாரே என்றால் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய நியூஸ் லைனில் இருக்கின்றது. இன்றைக்கு 10 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கின்றது, ஆவிக்குரிய சிந்தனைகள் என்று சொல்லிக்கொண்டு. அதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் 3வது பாயிண்டாக தான் இருக்கின்றது. நீங்கள் வீட்டுக்கு சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த 10 பாயிண்ட் நன்றாக இருக்கின்றது, நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மோடு இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அதான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நம்மை கிரயத்துக்கு பெற்றிருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கின்ற ஆலயமாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கின்றார் என்பதை நம்மால் எப்படி உணர முடியும்? அவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை நம்மால் எப்படி உணர முடியுமே என்றால் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற பொழுது அதன் மூலமாக அவர் என்ன செய்வாரே என்றால் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கின்றார். யோவான் 16ஆம் அதிகாரத்துடைய 13 முதல் 15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனங்கள். அவர் வரும்போது
சகல சத்தியத்து கவனமாக கேளுங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது அவர் உங்களோடு இருக்கின்றார், ஐக்கியமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்களே என்றால், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்கள், அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். எதை எடுத்து கொடுக்கின்றார்? அவருடைய வசனத்தை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் மூலமாக, சீஷர்கள் மூலமாக அல்ல தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு கொடுத்த வசனம். அந்த வசனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து என்ன செய்வாரே என்றால் நம்மிடத்தில் அவர் உணர்த்துவார். 16வது வசனத்தை கூட வாசியுங்கள். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். 15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பாருங்கள், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம். அவர் நம்மிடத்தில் தங்கியிருக்கின்றார். அவர் என்ன செய்வாரே என்றால் இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே நாம் சீஷர்களாக இருக்கின்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி ஐக்கியம் கொள்ள முடியுமே என்றால் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, அவருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கருத்தாய் வாசிக்கின்ற பொழுது, அந்த வசனத்தின் மூலமாக அவர் என்ன செய்வாரே என்றால் நம்மோடு அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, அதற்கு அது எங்கே இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர், நம்மிடத்தில் தங்கியிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தின் மூலமாக என்ன செய்வாரே என்றால் நம்மோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் பல நேரங்களில் நாம் வாசிக்கின்ற பொழுது சில நேரங்களில் அந்த வசனம் என்ன செய்யுமே என்றால் நம்மை குத்தும். அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றாரே என்றால் அதன் மேல் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மோடு ஐக்கியம் உள்ளவராக எப்படி இருக்கின்றாரே என்றால் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு நிறைய நேரங்களில் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பல நேரங்களில் நாம் கலங்கி போயிருப்போம், பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் கலங்கி போயிருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நாம் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் அவரோடு நாம் உறவாடுகின்ற பொழுது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது 27வது வசனம், யோவான் 14:27 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, உங்களுக்கு எந்த விதமான சோதனைகள் இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது, நீங்கள் என்னோடு உறவாடுகின்ற பொழுது, என்னோடு ஐக்கியம் கொள்கின்ற பொழுது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கின்ற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கின்ற சமாதானம். எனவே தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது 6-7 வசனங்களை வாசிங்கள். அவர் அங்கே அழகாக சொல்லியிருப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், தெரிந்த வசனங்கள் வாசிங்கள் எனக்காக. நான் முடித்து விடுகின்ற நேரமாகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன சொல்கின்றாரே என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்களே என்றால் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் என்ன செய்கின்றேனே என்றால் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, எப்பொழுது என்றால் நாம் அவரோடு ஐக்கியம் கொள்கின்ற பொழுது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் பெற்றிருக்கின்ற பெரிய சாக்கியம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியானவர் மூலமாக நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு வாசம் செய்கின்றவராக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே நாம் அவரோடு ஐக்கியம் கொள்கின்ற பொழுது, அவருடைய வேதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார், நம்மை உணர்த்துகின்றவராக இருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, அவருடைய சீஷர்களாக இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் பெற்றிருக்கின்ற பெரிய சாக்கியம், நம்மோடு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்,
நம்மோடு ஐக்கியம் கொள்கின்றவராக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். நான் முடிக்கின்றேன். எனவே இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் எப்படி நாம் கீழ்ப்படிந்து நாம் அவரோடு கிறிஸ்து நம்மில் உருவாக முடியுமே என்றால், நாம் அவரை நேசிக்கின்ற பொழுது, நாம் அவரை நேசிக்கின்றபடியினால், நாம் அவரை நேசிக்கின்றோம் என்பதை நாம் எப்படி தான் காட்ட வேண்டுமே என்றால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது, அது மாத்திரம் அவருடைய சீஷலாக இருக்கின்ற நாம் அவரோட ஐக்கியம் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, வேதத்தை நமக்கு கொடுத்து, நாம் ஜெபிக்கின்ற, அவரோடு ஜெபித்து உறவாடி அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் கிறிஸ்து நம்மில் உண்டாக வேண்டுமே என்றால், நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் நாம் செய்ய முடிகிறவைகளை தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்முடைய பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான சோதனைகள் உண்டு. அதற்கு அவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார், நம்மோடு ஐக்கியம் கொள்கின்றவராக இருக்கின்றார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அதை நாம் வைத்துவிட்டு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் அன்பு வைத்து அவருடைய அன்பு வைக்கின்றோம் என்பதை நாம் எப்படி காண்பிக்க வேண்டுமே என்றால், அவருடைய கட்டளைகளுக்கு, எல்லா கற்பனைகளுக்கும், அவர் நமக்கு எந்த கற்பனைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றாரோ அந்த கற்பனைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது, நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு சீஷனாய், அவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளையாய் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கண்மலையை முடிஞ்சு வைக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளில் மாலை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் நீ மாற்றியிருக்கின்றீர். அதன் மூலமாக உம்மை நேசிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, உம்மை நாங்கள் நேசிக்கின்றதை எப்படி காண்பிக்க வேண்டுமே என்றால், உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீர் தாமே எங்களுக்கு காண்பித்திருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உம்முடைய சீஷர்களாய் இருக்க நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு ஆறுதலாய், நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானித்து உம்மிடத்தில் ஜெபித்து நாங்கள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்ட உலகத்தில் வாழ்வதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபையும் கொடுத்திருக்கின்றீர். எனவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்ற உடைய சீஷர்களாக இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு அந்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.